மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாராமெடிக்கலோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், அப்ளிகேஷன் எங்க கொடுக்கணும், கவுன்சிலிங்க்கு தனியா அப்ளை பண்ணணுமா, எப்படி இந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் உங்களோட மைண்ட்ல இருக்கும். ஸோ ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல எவ்வளவு சிம்பிளா ஷார்ட்டா தர முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுல நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை கண்டினியூவா நீங்க பாருங்க. பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐக்கான ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வச்சா மட்டும்தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்பதான் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணும் போதும் அண்ட் அந்த கவுன்சிலிங் குறித்த இன்ஃபர்மேஷன் குறித்த அப்டேட்ஸ் கொடுக்கும் போதும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி வாங்க, இப்ப பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட சேனல்ல என்ன செய்வோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுறது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தானாவே கிடைச்சிடும். ஸோ பாராமெடிக்கல் அப்ளிகேஷனை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிஷன். ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்ல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஸோ பாராமெடிக்கலுக்கு என்ன வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா www.medicalselection.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் www.tnhealth.tngovin அப்படிங்கிற ரெண்டு வெப்சைட்ல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுவாங்க. சோ இந்த அப்ளிகேஷன் எவ்வளவு நாள் ஓபன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 12 டேஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓபன்ல வச்சிருப்பாங்க. சோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க சப்மிட் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே சேனல்ல போட்டிருக்கிறேன். அதை பார்த்து அதுல தேவைப்படக்கூடியது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம இந்த 10 to 12 டேஸ்ல என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து வீட்ல இருந்தே சப்மிட் பண்ணலாமா இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர் போய் சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெட்டர் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போய் நீங்க அவங்க கிட்ட இருந்து சப்மிட் பண்ணணும். அப்பதான் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். இன்ஃபர்மேஷன் தவறுதலா கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்ளிகேஷன் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சப்மிட் பண்ணியாச்சு. இனி ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ண பிறகு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, கரெக்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சிருக்கீங்களா, எல்லாமே அவங்க பார்த்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்னா என்னன்னா இப்ப டோட்டலா வந்து ஒரு 60,000 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த 60,000த்தையும் 1ல இருந்து 60,000 வரை வரிசைப்படுத்தி 1வது ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க், 4வது ரேங்க், 5வது ரேங்க் உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு கட் ஆஃப் மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா, அவங்களோட மார்க் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு கட் ஆஃப் எடுத்திருப்போம் இல்லையா. சோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண 60,000 பேரையும் 1ல இருந்து 60,000 வரைக்கும் வரிசைப்படுத்தி நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இதோட பேர் தான் ரேங்க் லிஸ்ட். சோ இந்த அப்ளிகேஷன்ல இருந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் நமக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் டைம் ஆகும். 1 மந்த் அவங்க என்ன செய்வாங்கன்னா பேக் ஒர்க் பண்ணுவாங்க. பேக் ஒர்க் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட பேர் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா வந்தாச்சு, என்னோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்ல இருக்குது. சப்போஸ் நீங்க சரியா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணல இல்லைன்னா வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் சரியா கொடுக்கல அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட நேம் இருக்காது. அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப ரேங்க் லிஸ்ட்ல என்னோட நேம் வந்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்னா என்ன, கலந்தாய்வு. நமக்கு தேவையான காலேஜ தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வோட பேரு தான் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும், நம்ம சென்னை போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னைக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. முன்னாடி உள்ள காலத்துல தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா சென்னையில போய் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். இப்போ இந்த கவுன்சிலிங் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். சோ இந்த அப்ளிகேஷனுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த கவுன்சிலிங்கா இருக்கட்டும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கவுன்சிலிங்கா இருந்தாலும் சரி இந்த அப்ளிகேஷனால சப்மிட் பண்ணணும். சோ எந்த வெப்சைட்ல நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணீங்களோ அதே வெப்சைட்ல தான் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனே நமக்கு வந்து கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்டா இருக்கட்டும், கவுன்சிலிங்கா இருக்கட்டும், எல்லாமே. சோ கவுன்சிலிங்க்கு என்ன செய்வாங்கன்னா கால் ஃபார் பண்ணுவாங்க. சோ கவுன்சிலிங்க்கு என்ன செய்வாங்கன்னா ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஷெட்யூல் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க, முதல் ரவுண்ட்.
அதுக்கு அடுத்த கட் ஆஃப்ல இருக்கவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா ரவுண்ட் 2க்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்த கட் ஆஃப்ல இருக்கவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னா ரவுண்ட் 3க்கு கூப்பிடுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 60,000 மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. இதுல வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 175 வரைக்கும் உள்ளவங்கள ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடலாம். ஒரு 160 வரைக்கும் இருக்கிறவங்கள செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிடலாம். ஒரு 130 வரைக்கும் இருக்கிறவங்கள தேர்ட் ரவுண்டுக்கு கூப்பிடலாம். இது வந்து எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேனே தவிர எக்ஸாக்டா இப்படிதான் கூப்பிடுவாங்க நான் சொல்லல. நீங்க தவறுதலா வந்து புரிஞ்சுக்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. சார் இந்த கவுன்சிலிங் எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் முடியணும், அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங், அடுத்து தேர்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங், எல்லாமே ஒரு ஒன் வீக் டைம் வச்சு பார்த்தாலுமே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இந்த கவுன்சிலிங்லயே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஓடிடும். சோ கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து 4வது முக்கியமான ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட்டும் எங்கதான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அதே வெப்சைட்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டியா, உங்களோட நேம் ஓகே ஆயாச்சு, கவுன்சிலிங்ல உங்களை ஒருவேளை ரவுண்ட் 1ல கூப்பிட்டுருக்கலாம், ரவுண்ட் 2ல கூப்பிட்டுருக்கலாம், ரவுண்ட் 3ல கூப்பிட்டுருக்கலாம், நீங்க கவுன்சிலிங்கும் அட்டென்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு. சோ வெப்சைட்ல போய் பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த ரிசல்ட்ல நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா தெரிஞ்சிடும். சோ அந்த ரிசல்ட்டையும் அந்த காலேஜையும் எடுத்துட்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணணும். சோ அடுத்த ஸ்டெப் அப்ப நமக்கு என்னது 5வது ஸ்டெப் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னா காலேஜ்ல ஜாயின் பண்றது. சோ இப்போ உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்குது என்ன கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல B.Pharm கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் வந்தாச்சு. சோ அந்த ரிசல்ட்டை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்துட்டு போய் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஜாயின் பண்றதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங். சோ நமக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணது இந்த ரிப்போர்ட்டுக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு 7 டேஸ் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இந்த 7 நாளைக்குள்ள உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்லயோ கோர்ஸ்லயோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா போய் சேரணும். 6வது சப்போஸ் எனக்கு கிடைச்ச காலேஜோ கோர்ஸோ பிடிக்கல, நான் எதிர்பார்த்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்கவில்லை, அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்லாம் என்ன, இந்த மாதிரி நமக்கு கோர்ஸோ காலேஜோ பிடிக்காதவங்க வந்து அவங்க காலேஜையும் கோர்ஸையும் மாத்திக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங். சோ அந்த கவுன்சிலிங்க்கு நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி நம்மள கால் ஃபார் பண்ணுவாங்க. மறுபடியும் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. அடுத்து கிடைச்சிருக்க காலேஜ்ல நம்ம போய் சேரணும். சோ இதுதான் வந்து பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர். நம்ம பார்த்த இந்த எல்லா ஸ்டெப்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதா இருக்கட்டும், ரேங்க் லிஸ்ட் வரதா இருக்கட்டும், கவுன்சிலிங் நடக்கிறதா இருக்கட்டும், கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், சாய்ஸ் ஃபில் பண்றதா இருக்கட்டும், அண்ட் உங்களோட ரிசல்ட்டா இருக்கட்டும், ரிப்போர்ட்டா இருக்கட்டும், நம்மளோட ரீஅலாட்மெண்ட் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வெப்சைட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட் தான். www.medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட் இல்ல tnhealth.tngov இந்த 2 வெப்சைட்ல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. சப்போஸ் எனக்கு வெப்சைட்டை விசிட் பண்ணி இதெல்லாம் பார்க்க தெரியாது மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல இந்த எவ்ரி ஸ்டெப்ஸ்ல நீங்க வந்து எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், எப்படி ரேங்க் லிஸ்ட் பார்க்கணும், எந்த ரவுண்ட்ல வருவீங்க, எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். ஸோ நீங்க நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸ்டெப் 1ல இருந்து அதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணல இருந்து ஸ்டெப் லாஸ்ட் நீங்க காலேஜ் போய் ரீச் ஆகுது வரைக்கும் நம்மளோட சேனல்ல உங்களை என்ன செய்வோம் அப்படின்னா கைட் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் பாராமெடிக்கல் அப்ளிகேஷனுக்கான கவுன்சிலிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.